அன்புள்ள மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் நடுரோட்டில் நிற்கிறதுக்கு நண்பர்களே பாதி காரணம். அவங்க செய்த துரோகம்தான். வாழ்க்கையில் முன்னேற்றுறேன்னு சொல்லிட்டு கட்சியில் கை விட்டு போயிட்டாங்க. என்கிட்ட இருக்கிற பணம் இருக்கிற வரைக்கும் நல்லா உறிஞ்சியானுங்க. அது அப்புறம் திரும்பி கூட பார்க்கல. இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன நடுத்தொருளில் நிற்கிட்டாங்க. பல லட்சங்கள் லாஸ். அவங்களால என்ன போச்சுன்னா, கடை போச்சு, வேலை போச்சு, வாழ்க்கை போச்சு, வீடு போச்சு, எல்லாம் போயிட்டு இன்றைக்கி 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு என்னது. ஆனால் அதை எல்லாமே காலி பண்ணிட்டு வெளியே தத்திட்டு இன்றைக்கி 6,000 ரூபாய் வீட்டு வாடகையில் இருக்கிறேன் நான். அதனால் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுங்க. கூட இருப்பாங்க, சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தேவையான பூர்த்தி செய்வாங்க, அவங்களுடைய கடனெல்லாம் அடிச்சிடுவாங்க, நம்மளை ஏமாற்றி தான். அதனால் நம்மளை ஏமாற்றி அவங்க முன்னேறிட்டோன்னே நம்ம டவுன் ஆகிடுவோம். புரியுதுங்களா? நம்ம கீழ் மட்டத்தில் ஆகிடுவோம். காசு இல்லைன்னொன்னே எல்லா காசும் நம்மக்கிட்ட சுரண்டிட்டு நம்மக்கிட்ட காசு இல்லைன்னொன்னே உடனே என்ன பண்ணுவாங்க, விட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்முடைய தப்பு தான் அது, பட் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுக்கு அந்த மூளை இல்லை. இன்றைக்கி நடுரோட்டில் இருக்கிற 10 வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறேன். வாடகை கட்டணும். சாப்பாடு எல்லாம் கூட பரவாயில்ல, வாடகை கட்டணும். பிச்சை இந்த உடம்பு வச்சுன்னு எங்கேயுமே வேலை தர மாட்டுறாங்க. பிச்சை எடுக்க கூட முடியாது, அந்த லெவலில் இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் அதுவும் வேலை போயிடுச்சு. அவனால் வாழ்க்கையினால் சில ஃப்ரெண்ட்ஸுங்கனால, யாரையும் ஒரு குறிப்பிட்டு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸுங்கனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃப்ரெண்ட்ஸை ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுங்க. இல்லைன்னு வச்சுக்க, லைஃப் காலி, டோட்டல் காலி. நான் நடுத்தோரில் நிற்கிறேன் பாருங்கள், அதே தான். அந்த லைஃப் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் இன்றைக்கி நடுரோட்டில் நிற்கிறேன். இப்போ அடுத்த வேலை சாப்பாடு நாளைக்குன்னா நான் ஸ்விக்கியில் சேர்ந்துக்கிறேன். நீ தான் ஸ்விக்கியில் சேர்ந்துக்கிறேன். நாளைக்கு வேலை ஆரம்பிக்கும்.